கேட்க ஒண்ணும் இல்லனா நான் இங்க இருந்து போறேன் என்று சொன்னாள் அனன்யா. அடுத்த நாள் அனன்யா மித்ரனை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து ஷாப்பிங் செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். அதை பார்த்த செண்பகம், என்னம்மா நீங்க வழக்கமா வெளியே எங்கேயும் போக மாட்டீங்களே, இன்னைக்கு மித்து தம்பிய வேற கூட்டிட்டு போறீங்க, எங்க போறீங்க என்று கேட்டார். அது ஒண்ணும் இல்ல, என்னோட ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்காக ட்ரெஸ் எடுக்க போறேன், அதான் அப்படியே நம்ம மித்துவையும் கூட்டிட்டு போறேன். அவனுக்கு கொஞ்சம் வெளியே வந்தா நல்லா இருக்கும்ல, வீட்லயே இருக்கானே, போர் அடிக்குமே, அதான் என்று சொன்னாள் அனன்யா. அதை கேட்ட செண்பகம் லேசாக சிரித்தவள், அட என்னம்மா நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா ஒரு Dress கடையே இங்க வர போகுது, ஆனா நீங்க Dress வாங்க போறேன்னு சொல்றீங்க, உங்க அளவு மட்டும் சொல்லுங்க, அப்புறம் பாருங்க என்று சொன்னார் செண்பகம். இல்ல செண்பகம்மா, நான் போய் Dress எடுத்துக்கிறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று சொன்னாள். அப்பொழுது சரியாக அங்கே வந்த சித்தார்த், நீ எங்கேயோ தனியா போக தேவையில்ல, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்று சொன்னான். சித்தார்த் மித்ரன் கையை பிடித்துக்கொண்டு நடக்க ஆரம்பிக்க அனன்யா அவனை ஃபாலோ செய்தாள். மித்ரன் அனன்யாவின் கையை பிடித்துக் கொண்டான். அந்த காட்சி அவர்களை குடும்பமாக பார்க்க மிகவும் அழகாக இருந்தது. காரில் ஏறிய பிறகு சித்தார்த் காரை கொஞ்சம் மெதுவாக ஓட்ட சொன்னான். கொஞ்ச நேரத்தில் ட்ரெஸ் ஷாப் வந்து சேர்ந்தார்கள் மூவரும். அனன்யா அந்த இடத்தை பார்த்து பழகுவதற்கு முன்பாகவே சித்தார்த் உள்ளே சென்றான். அந்த ஷாப்பின் பெயர் கேலக்ஸி. அனன்யா இந்த பெயரை இதற்கு முன்பு கேள்விப்பட்டிருக்கிறாள், ஆனால் அது எங்கே என்றுதான் அவளுக்கு நினைவுக்கு வரவில்லை. அதே நேரம் சித்தார்த் அவர்களை விட்டு நீண்ட தூரம் சென்று இருந்தான். அதை பார்த்த அனன்யா மித்ரனை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றாள். அடடா, இது என்ன மாதிரியான கடைன்னு தெரியல, இவர் வேற கூட்டிட்டு வந்துட்டாரு, இப்போ இங்கிருந்து ஏதாவது வாங்கிதான் ஆகணும், ஆனா இது என் பட்ஜெட்டுக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே, கடவுளே இப்ப நான் என்ன பண்ணுவேன், என்ன நீதான் காப்பாத்தணும் என்று மனதிற்குள் புலம்பினாள் அனன்யா. சித்தார்த் அமைதியாக அங்கிருக்கும் ஆடைகளை பார்த்து கொண்டு இருந்தான். அனன்யாவோ ஒவ்வொரு உடையின் விலையையும் பார்த்து ஹார்ட் அட்டாக் வராத குறையாக நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த ஷாப்பின் மேனேஜர் சித்தார்த்திடம் வந்தார். ஹலோ சார், நான் இந்த ஷாப் மேனேஜர். சாரி சித்தார்த், நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இல்லனா நான் உங்களை வாசல்ல வந்து இன்வைட் பண்ணியிருப்பேன் என்று சொன்னாள் மாயா. அதை கேட்ட சித்தார்த் அனன்யாவை சுட்டிக்காட்டி, இந்த பொண்ணுக்கு என்ன Dress பெர்ஃபெக்ட்டா இருக்குமோ அதை செலக்ட் பண்ணுங்க என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட மேனேஜர் நேராக அனன்யா பக்கம் சென்றாள். அவள் மனதில் 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டு இருந்தது. சித்தார்த் இதுவரை எந்த பெண்ணையும் இங்கே அழைத்து வந்தது இல்லை. இதுதான் முதல் முறை அவன் ஒரு பெண்ணை அழைத்து வருவது. அதுவும் இல்லாமல் அந்த பெண்ணுடன் ஒரு சிறுவனும் இருக்கிறான். இவர்கள் சித்தார்த்திற்கு என்ன உறவு என்ற கேள்வி அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் அதை சித்தார்த்திடம் கேட்க அவளுக்கு தைரியம் இருக்கவில்லை. அனன்யா பெரிய கண்கள், அழகான முகம், மெலிந்த தேகம் என்று பார்க்கவே நன்றாக இருந்தாள். பரவாயில்ல, இந்த பொண்ணு நல்லாதான் இருக்கா என்று நினைத்த மாயா அதற்கு மேலும் நேரத்தை வீண் செய்ய விரும்பாமல் நேராக அனன்யாவை ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றாள். அனன்யாவிற்கு இதெல்லாம் மிகவும் வித்தியாசமாக இருந்தாலும் அவள் மாயாவின் சொல்படி நடந்தாள். அனன்யா முதலில் ஒரு பர்பிள் கலர் Dress எடுத்தாள். அதை பார்த்த மாயா, மேடம் இந்த Dress உங்க கலருக்கு நல்லா இருக்காது, நீங்க வேற Dress செலக்ட் பண்ணுங்களேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த இன்னொரு ஒயிட் Dress எடுத்து கொடுத்தாள். அந்த ஆடையை அனன்யா மீது வைத்தவள், மேடம் இந்த ஒயிட் கவுன் ஓபன் ஷோல்டரா வருது, உங்களுக்கு ஷோல்டர் ஏரியா கவர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்ம அதை பண்ணிக்கலாம் மேம், நீங்க இப்ப இதை ட்ரை பண்ணுங்க என்று சொன்னாள் அந்த பெண். அதை கேட்ட அனன்யா அந்த ஆடையை போட்டு பார்க்க சென்றாள். அதே நேரம் சித்தார்த் வெளியே அனன்யா வருவதற்காக காத்திருந்தான். அவர்களை அதிக நேரம் காக்க வைக்காமல் வெளியே வந்தாள் அனன்யா. அவளை பார்த்த மித்ரன், ஐயா அம்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த Dressல, வாவ் ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்கம்மா, அம்மா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யா லேசாக சிரித்தவள், மித்துக்குட்டி நீ இவ்ளோ எக்ஸைட் ஆகாத, உண்மைதான் நான் இன்னைக்கு அழகா இருக்கேன், ஏன்னா இந்த Dress நல்லா இருக்கு என்று சொன்னாள் அனன்யா. இல்லம்மா இந்த Dress நீங்க போட்டதால தான் அழகா இருக்கு, இருங்க நான் சொன்னா நீங்க நம்பலையா, நான் இப்பவே அப்பா கிட்ட கேக்குறேன்
என்று சொன்ன மித்ரன், அப்பா நீங்க சொல்லுங்க, அம்மா இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்காங்க என்று கேட்டான் மித்ரன். முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு நல்லா இருக்கு என்று சொன்னான். அவன் என்னதான் சாதாரணமாக சொன்னாலும் சித்தார்த் தன்னை அழகாக இருக்கிறான் என்று சொன்னதும் அனன்யா முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அவள் தன்னையும் அறியாமல் வெட்கம் கொள்ள அவளுடைய சிவந்த முகத்திலிருந்து பார்வையை விலக்க முடியாமல் ஸ்தம்பித்து போனான் சித்தார்த். அதே நேரம் மித்ரன் சித்தார்த்தை அப்பா என்று கூப்பிடுதை பார்த்த மாயா ஷாக் ஆகிவிட்டாள். அவளால் தன்னுடைய காதையே நம்பவே முடியவில்லை. ஆனால் சித்தார்த் அனன்யாவிடம் நடந்து கொள்வதை பார்க்கும் பொழுது அவளால் நம்பாமலும் இருக்க முடியவில்லை. அனன்யா சித்தார்த் ஏதாவது சொல்வான் என்று பார்த்தாள். ஆனால் சித்தார்த் வாயை திறக்கவே இல்லை. அதை பார்த்த அனன்யா தன்னுடைய உடையை மாற்ற சென்றாள். கொஞ்சம் நேரத்தில் அந்த வெள்ளை உடையை பேக் செய்து வாங்கியவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். காரில் செல்லும் நேரம் எல்லாம் அனன்யா மனதில் சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. அவள் சித்தார்த்திடம் பேசலாமா வேண்டாமா என்று யோசித்தபடி சித்தார்த்தை பார்த்து, சித்தார்த், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா என்று கேட்டாள். அவள் அப்படி பெர்மிஷன் கேட்பதை பார்த்து கடுப்பானவன், இங்க பாரு, உனக்கு ஏதாவது கேட்கணும்னா நேரா கேளு, அதை விட்டுட்டு டைம்லாம் வேஸ்ட் பண்ணாத என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யா, இல்ல நீங்க இன்னைக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இந்த ட்ரெஸ்ஸுக்கு காசு நான் தந்துடுறேன், அதை நீங்க வாங்கிக்கணும் என்று சொன்னாள். அதை கேட்ட சித்தார்த் அமைதியாக இருந்தான். அவனை பார்த்த அனன்யா தொடர்ந்து பேசினாள். நம்ம 2 பேரும் மாறி மாறி உதவி பண்ணிக்கதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுல நான் தெளிவா இருக்கேன். அதை தாண்டி நான் எதுவும் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ இந்த காசு விஷயத்திலயும் நம்ம தெளிவா இருந்தா பெட்டர் என்று சொன்னாள் அனன்யா. அதை கேட்ட சித்தார்த்திற்கு கடுப்பாக இருந்தது. ஆனாலும் அனன்யா பற்றி அறிந்தவன், ஓகே அனன்யா, இந்த ட்ரெஸ் ஜஸ்ட் 1,30,000 தான். சோ நீ எனக்கு எப்போ இந்த மணி தரப்போற என்று கேட்டான். அதை கேட்ட அனன்யா கண்கள் அதிர்ச்சியில் பெரிதானது. அனன்யா பெரும்பாலான ஆடையின் விலையை பார்த்தாள். ஆனால் இந்த வெள்ளை நிற ஆடையின் விலையை பார்க்கவில்லை. அதனால் மொத்தமாக சொதப்பிவிட்டது. சார், என்ன சொல்றீங்க நீங்க? ஒரு ட்ரெஸ் விலை 1,00,000க்கும் மேலையா என்று கேட்டாள். அதை கேட்ட சித்தார்த், ஆமா நான் உண்மையதான் சொல்றேன். ஆக்சுவலி இதோட ரேட்டு 2 லட்சம் வரும். நீ என் வைஃப் ரோல் பண்றல, அதான் நான் கம்மியா கேக்குறேன் என்று சொன்னான் சித்தார்த். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவள், சித்தார்த், இந்த ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, நம்ம வேணா இதை ரிட்டர்ன் பண்ணிடலாமா என்று கேட்டாள். அதை கேட்ட சித்தார்த், அது என்ன பெட்டி கடையா? நீ வேண்டாம்னு சொன்னதும் வாங்கி வச்சுக்க. இங்க பாரு, என் ஸ்டேட்டஸுக்கு என்னால ட்ரெஸ் ரிட்டர்ன் எல்லாம் பண்ண முடியாது. அதோட நீயும் என்கிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்கல. அப்படின்றதாலதான் நான் உனக்கு இந்த ட்ரெஸ்ஸ கடனா தரேன். சோ நீ இதை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடு என்று சொல்லி ஒரு நோட் எடுத்து தான் கடனாக அந்த ட்ரெஸ்ஸை கொடுப்பதை எழுதினான். அதில் அனன்யாவும் சைன் போட்டாள். மதியம் நேரம் ஆகிவிட்டதால் சித்தார்த் அவர்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு பெரிய ஹோட்டல் ஒன்றுக்கு சென்றான். அனன்யா மனம் முழுவதும் 1,00,000 ரூபாயை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்பதில் இருந்தது. சித்தார்த் எப்பொழுதும் போல உர்ரென்று இருந்தான். அங்கே சந்தோஷமாக இருந்தது மித்ரன் மட்டும்தான். அவன்தான் தன்னுடைய பெற்றோருடன் முதல் முறை ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்ததை நினைத்து சந்தோஷமாக இருந்தான். அதோட அனன்யா மித்ரனை இது போன்ற பெரிய ஹோட்டலுக்கு எல்லாம் அழைத்து வந்ததே இல்லை. அதனால் அந்த இடத்தை ஆச்சரியமாக பார்த்தபடி வந்தான் மித்ரன். சித்தார்த் தங்களுக்கு என்று புக் செய்யப்பட்ட டேபிளில் அமர்ந்து சாப்பிட தொடங்கினான். கொஞ்ச நேரம் சென்ற பிறகு ஒரு பெண் சித்தார்த்தை நோக்கி வந்தாள். சித்தார்த் சாப்பிட்டுக் கொண்டு இருந்ததால் அவளை கவனிக்கவில்லை. வேகமாக அவன் அருகில் வந்த பெண், ஏ சித்தார்த், வாட் a pleasant surprise என்று சொன்னாள். அவள் குரல் கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தான். அங்கே அவனுக்கு தெரிந்த பெண் லைலா நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்து சித்தார்த் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல், ஹே, எப்ப வந்த என்று கேட்டான். நான் நேத்துதான் வந்தேன். உன்னை சர்ப்ரைஸா வந்து மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நம்மளே மீட் பண்ற மாதிரி ஆகிடுச்சு என்று சொன்னாள் லைலா. அதை கேட்ட சித்தார்த், ஓ என்று சொன்னான். அதை பார்க்க லைலாவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் தன்னுடைய மனதை தளரவிடாதவள், ஏய், உனக்கு நான் ஏங்க வந்திருக்கேன்னு தெரியுமா என்று கேட்டாள்.
எதுக்கு வந்திருக்க என்று கேட்டான் சித்தார்த். ஆன்ட்டிக்கு ஒரு பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கான், அதை நான் இங்க கொண்டு வர சொன்னேன், அதுக்குதான் வந்தேன் என்று சொன்னாள் லைலா. என் அம்மா உன்ன தொந்தரவு பண்ணிட்டாங்க போல என்று கேட்டான் சித்தார்த். அவன் முகத்தில் இப்பொழுது லேசாக புன்னகை தோன்றியது. அதை பார்த்த லைலா சந்தோஷம் கொண்டாள். இதுவரை சித்தார்த்தை மட்டும் பார்த்து கொண்டு இருந்த லைலா இப்பொழுதுதான் அனன்யாவை பார்த்தாள். உடனே அவள் முகம் சுருங்கியது. சித்தார்த், இவங்க யாரு என்று கேட்டாள். சித்தார்த் என்ன பதில் சொல்ல போகிறான் என்று அனன்யா ஒரு கணம் அவன் முகத்தையே பார்த்தாள். பிறகு ஏனோ சித்தார்த் லைலாவிற்கு பதில் சொல்வதற்கு முன்பு அனன்யா முந்திக்கொண்டு, நான் அவருக்கு தூரத்து சொந்தம் என்றாள். தூரத்து சொந்தம் என்ற வார்த்தையை கேட்டு நிம்மதியானவள், அப்போ நான் இங்க உட்காரலாமா என்று அனுமதி கேட்டாள். பிளீஸ் உட்காருங்க, இதுல என்ன இருக்கு என்றாள் அனன்யா. அதை கேட்டதும் லைலா மிகுந்த மகிழ்ச்சியுடன் சித்தார்த் அருகில் உட்கார போனாள். ஆனால் இதை கண்டு கடுப்பான மித்ரன் வேகமாக சித்தார்த் அருகில் நெருக்கமாக வந்து உட்கார்ந்து கொண்டான். அதை கண்ட சித்தார்த், பரவாயில்ல, அம்மா பண்ண வேண்டிய வேலைய பையன் செஞ்சிட்டான் என்று நினைத்து உள்ளுக்குள் புன்னகைத்தான். மித்ரனை தன் மடியில் உட்கார வைத்துக் கொண்டு சித்தார்த் அருகில் உட்கார்ந்தாள். லைலா எப்படி செய்வாள் என்று சற்றும் எதிர்பார்க்காத சித்தார்த், இவகிட்ட இருந்து சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும் என்று நினைத்துக் கொண்டிருக்க அனன்யாவையும் மேலும் வெறுப்பேற்ற ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி அதை சித்தார்த்திற்கு ஊட்டிவிட முயன்றாள். ஏ சித்தார்த், உனக்கு ஞாபகம் இருக்கா? இதுதான் உன்னோட ஃபேவரட் ஐஸ்கிரீம், உனக்காக தான் வாங்கினேன், டேஸ்ட் பண்ணி பாரு, ரொம்ப நல்லா இருக்கும் என்று கூறினாள். நான் இப்ப ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடறது இல்ல லைலா என்று சித்தார்த் அவள் போடும் பால் அனைத்தையும் ஒயிட் பால் ஆக்க மித்ரன் மனதிற்குள் சிரித்தான். சித்தார்த்தின் கவனம் தன் மீது இல்லை என்பதை உணர்ந்த லைலா அவனின் கவனத்தை திசை திருப்பும் விதமாக தொண்டையை கனைத்துக் கொண்டு, என்ன சித்தார்த், இவ்ளோ வருஷம் கழிச்சு ஊருக்கு திரும்பி வந்திருக்கேன், என்ன எதுவும் விசாரிக்காம அமைதியாவே இருக்க என்று கேட்டாள். ஆமா லைலா, நீ எப்போ திரும்பி ஊருக்கு போக போற என்று அலட்சியமாக கேட்டான் சித்தார்த். சித்தார்த்தின் இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத லைலா முகம் தொங்கி போய், என்ன சித்தார்த் இது, நானே ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்திருக்கேன், எப்ப வந்தேன்னு கேட்காம எப்ப ஊருக்கு கிளம்புவேன்னு கேக்குற, வர வர உனக்கு கிண்டல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த தடவை நான் திரும்பி போக போறதே இல்ல, இங்கேயே இருக்க போறேன், எங்க ஃபேமிலி பிசினஸ இனிமே நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன், அப்பப்போ டவுட் கேட்டு கால் பண்ணுவேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி தான் திரும்பி போக போவதில்லை என்பதை அனன்யாவும் தெரிந்து கொள்ளட்டும் என்று அந்த வார்த்தையை அழுத்தமாகவே கூறினாள். ஆனால் அனன்யா அவர்கள் பேசுவதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போலவே அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அனன்யாவை மேலும் கடுப்பேற்ற நினைத்த லைலா சித்தார்த்தை பார்த்து, நான் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு போல தெரியுது, என்ன காஃபி ஷாப் கூட்டிட்டு போறியா சித்து, நான் உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும் என்று சொல்லி அனன்யா பக்கம் பார்வையை திருப்பினாள். அனன்யா எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்க சித்தார்த் அவள் கேட்டதற்கு என்ன பதில் சொல்வது என்று குழப்பத்துடன் தவிக்க மித்ரன் உடனடியாக தன் வயிற்றில் கை வைத்து முணங்குவது போல, ஐயோ ரொம்ப வலிக்குது என்று கூறினான். மித்ரன் திடீரென வலியில் முணங்குவதை கண்டு பதட்டமான சித்தார்த், என்னாச்சு மித்து, உனக்கு இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, இப்போ என்ன ஆச்சு என்று கேட்க மித்ரன் அழுது கொண்டே, தெரியல, ரொம்ப வயிறு வலிக்குது, என்ன சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று அழுதான். அனன்யா மிகவும் பதட்டத்துடன், கொஞ்சம் வெயிட் பண்ணு மித்ரன், சீக்கிரம் போயிடலாம் என்று சொல்லி அனன்யா சித்தார்த்தை பார்த்தாள். சித்தார்த் உடனே, சாரி லைலா, என்னால இப்ப வர முடியாது, குழந்தைய நான் தான் கூட்டிட்டு போகணும், நாம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் என்று சொன்னான். அனன்யாவும் சித்தார்த்தும் ஜோடியாக போவதை பார்த்தவள் கோபமாக பல்லை கடித்துக் கொண்டே, கொஞ்ச நாள் சித்தார்த்தை விட்டு விலகி இருந்தது தப்பா போச்சு, அதுக்குள்ள வேறொரு பொண்ணு குறுக்க வந்துட்டா இத சும்மா விடக்கூடாது, முளையிலேயே கிள்ளி எரியணும் என்று தன் மனதிற்குள் வன்மத்துடன் கூறினாள். சித்தார்த்தின் கார் அங்கிருந்து சென்றதும் லைலா கோபத்துடன் தன் போனை எடுத்து கார்த்திற்கு கால் செய்தாள். மறுமுனையில் அவன் போனை எடுத்ததும், ஹலோ கார்த்தி என்று சொல்ல அவள் குரல் கேட்டதும் துள்ளி குதித்த கார்த்திக், ஏய் வெல்கம் லைலா, என்ன இந்தியா நம்பர்ல இருந்து பேசுற, அப்போ ஊர்ல இருந்து வந்துட்டியா என்று ஆர்வமாக கேட்டான். ஆமா, இன்னைக்குதான் வந்த, உன்னை மீட் பண்ணணும், நாம எப்பவும் சந்திக்கிற காஃபி ஷாப்க்கு வந்துடு, உன்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு என்று சொன்னாள். மறுபுறம் காரில் அனன்யா மித்ரனை பதட்டத்துடன் அணைத்துக் கொண்டே இருக்க தன் அம்மாவை கண்ட மித்ரன் சட்டென எழுந்து உட்கார்ந்து, இப்ப எனக்கு வயிறு வலி சரியாயிடுச்சு, சும்மா நீங்க கவலைப்படாதீங்க, ஐ எம் ஆல் ரைட் என்று சொன்னான். மித்ரன் சட்டென எழுந்து உட்கார்ந்து
சாதாரணமாக நடந்து கொள்வதை பார்த்த அனன்யா குழப்பத்துடன் சித்தார்த்தை பார்த்தாள். ஆனால் மித்ரன் எதற்காக இப்படி செய்திருப்பான் என்பதை புரிந்து கொண்ட சித்தார்த் மனதிற்குள் புன்னகைத்து வெல்டன் மை பாய் என்றான். சிறிது நேரத்தில் இருவரையும் வீட்டில் டிராப் செய்த சித்தார்த் மித்ரனை கீழே இறக்கிவிட்டு நீ போய் விளையாடு, அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு வெளியே காரை ஸ்டார்ட் செய்ய அந்த நேரம் சரியாக அவருடைய பிஏவிடமிருந்து போன் வந்தது. சித்தார்த் போனை அட்டெண்ட் செய்ததும் மறுமுனையில் பிஏ பதட்டமான குரலில் சார், உங்களுக்கு தொடர்ந்து கொரியர் அனுப்புறது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், லொகேஷன் அனுப்புறேன், உடனே அந்த இடத்துக்கு வாங்க என்று அவசரமாக கூறினான். பிஏ சொன்னதை கேட்டதும் சீரியஸான சித்தார்த் பிடிச்சு வைங்க, நான் உடனே வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்த சித்தார்த் உடனே தன் காரை எடுத்துக்கொண்டு பிஏ சொன்ன இடத்திற்கு புறப்பட்டு சென்றான். போனில் தெரிந்த டிராக்கரை பார்த்து கொண்டே ஒரு பாழடைந்த வீட்டிற்கு வெளியே வந்து நின்றான் சித்தார்த். சில நொடிகளில் அவனின் பிஏ பயத்துடன் வெளியே வந்து சாரி சார், அவனை பிடிச்சு வைக்க எவ்வளவு ட்ரை பண்ணோம், ஆனா நம்ம ஆளுங்க வரத்துக்குள்ள அவன் தப்பிச்சு போயிட்டான் என்று கூறினான். அவன் சொன்னதை கேட்டு கோபப்பட்ட சித்தார்த் முட்டாள், இங்க இருக்கிற யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட வேண்டியது தானே, இப்படி அசால்ட்டா கோட்டை விட்டுட்டீங்க என்று எரிச்சலுடன் கூறினான். சித்தார்த் கோபத்துடன் சொன்னதும் அவனது பிஏ உடனே நம்ம ஆளுங்க அவனை துரத்திட்டு போயிருக்காங்க சார், நிச்சயம் கண்டுபிடிச்சிடுவாங்க என்று நம்பிக்கையுடன் சொல்ல மண்ணாங்கட்டி கையில கிடைச்சவனை விட்டுட்டு இப்ப பிடிச்சிடலாம் அது இதுன்னு என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க, இந்த ஏரியாவில அவனை எப்படி தேட முடியும் என்று கர்ஜித்தான் சித்தார்த். பிஏவுக்கு இதற்கு மேல் என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. வருத்தம் நிறைந்த குரலில் தப்புதான் சார், ஆனா எப்படியாவது அவனை பிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி நிறுத்திடுவோம், அவனுக்கு ஒரு 20 வயசு தான் சார் இருக்கும், தோல்ல தழும்பு இருந்ததை கவனிச்சேன், இந்த அடையாளத்தை வச்சு இந்த ஏரியால தேடினா நிச்சயம் கண்டுபிடிச்சிட முடியும் என்று கூறினான். சொல்லாதீங்க, செய்யுங்க என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சித்தார்த். வந்த வேலை சரியாக முடியாமல் போக கடுப்பில் இருந்த சித்தார்த் மீண்டும் வீட்டிற்கு திரும்பினான். மித்ரன் தன்னை பார்த்து ஏதோ கேட்க வருவதை புரிந்து கொண்ட சித்தார்த் என்ன மித்து, என்னையே அடிக்கடி பார்த்துட்டு இருக்க, உனக்கு ஏதாவது கேட்கணுமா, எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு, இங்க கேள்வி கேட்கிற ஆள் தான் அமைதியாவே இருக்காங்களே, நீயாவது கேளு, என் மனசுல இருக்கிறத சொல்ற என்றான் சித்தார்த். உடனே மித்ரன் இன்னைக்கு ஒரு ஆன்ட்டி வந்தாங்க இல்லையாப்பா, அவங்க யாரு என்று நேரடியாக கேட்டான். மித்ரன் நேரடியாக தான் அனன்யாவிடம் எதிர்பார்த்த கேள்வியை கேட்டதில் நிம்மதியான சித்தார்த் அந்த ஆன்ட்டியா, அவங்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டோட பொண்ணு, சின்ன வயசுல அவளும் நானும் ஒன்னாதான் வளர்ந்தோம் என்று கூறினான். சித்தார்த் அவளை ஒரு கண்ணால் பார்த்தான். ஆனால் அனன்யா அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை. கிச்சனில் இருந்தபடியே சித்தார்த் சொல்வதை உன்னிப்பாக கேட்டுக் கொண்டிருந்தாள். அவனோ இப்போதாவது ஏதாவது கேள்வி கேட்பாள் என்று ஆவலுடன் சித்தார்த் காத்திருக்க அவனுக்கு ஏமாற்றம் தரும் விதமாக அனன்யா கிச்சனில் இருந்து வெளியே வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன் என்று சொல்லிவிட்டு நகர முற்பட்டாள். அவ்வளவுதானா என்று சித்தார்த் அனன்யாவை பார்த்து கேட்க 2 அடி நகர்ந்து சென்ற அனன்யா சித்தார்த்தின் கேள்வியால் அப்படியே நின்றாள். அனன்யா நின்றதும் சித்தார்த் உடனடியாக இல்ல அவ்வளவுதானா, இல்ல வேற ஏதாவது கேட்கணுமா என்று மீண்டும் அனன்யாவை பார்த்து கேட்க அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்ல என்று சொல்லிய அனன்யா இதற்கு மேல் இங்கு நின்றால் தன் குட்டு வெளிப்பட்டு விடும் என்ற பயத்தில் வேகமாக தன் அறைக்கு திரும்பினாள். சித்தார்த் அமைதியாக அனன்யா செல்வதை பார்த்து கொண்டிருக்க அவன் சட்டையை பிடித்து இழுத்த மித்ரன் என்னப்பா அம்மா போறதையே பார்த்துட்டு இருக்கீங்க என்று கேட்க இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியலப்பா என்று சித்தார்த் சொன்னதும் குழப்பமான முக பாவனையுடன் அவனை பார்த்தான் மித்ரன். குழந்தையின் குழப்பத்தை புரிந்து கொண்ட சித்தார்த் அவனை தூக்கி வைத்துக் கொண்டு உனக்கு இப்ப சொன்னா புரியாது, வளர்ந்து கல்யாணம் செஞ்சு பாரு, அப்ப புரியும் என்று சொல்லிவிட்டு அனன்யாவை பின்தொடர்ந்து அவளுடைய அறைக்கு சென்றான். என்ன எதுவும் பேசாம வந்ததிலிருந்து சைலண்டாவே இருக்க, என்கிட்ட சொல்ல எதுவும் இல்லையா என்று கேட்டான் சித்தார்த். எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காரு, அதுவும் இவ்ளோ காஸ்ட்லியா, இதுக்கு நிச்சயம் நன்றி சொல்லணும் என்று கூறினாள் அனன்யா. அனன்யா நன்றி தெரிவித்ததில் ஏமாற்றமான சித்தார்த் இதுதான் நீ சொல்ல நினைச்சதா என்று முகம் சுளித்தபடி கூறியவன் ரொம்ப நல்லது, போய் வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். மறுபுறம் கார்த்திக்கிற்கு போன் செய்துவிட்டு அவனுடைய வருகைக்காக காத்திருந்தாள் லைலா. கார்த்திக்கும் லைலாவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் மிகவும் சந்தோஷமாக வந்து சேர்ந்தான். கார்த்திக்கு லைலா மீது எப்பொழுதும் ஒரு காதல் இருந்தது. கார்த்திகை பார்த்ததும் எழுந்து அவனை ஹக் செய்து புன்னகைத்த லைலா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தார்த்த மீட் பண்ணேன், அவனோட ஒரு பொண்ணும் ஒரு குழந்தையும் இருந்தாங்க, யார் அவங்க என்று சகஜமாக விசாரிப்பதை போல காட்டிக்கொண்டாள். அதான பார்த்தேன்,
என்னடா திடீர்னு நம்மள மட்டும் வர சொல்லி இருக்காளேன்னு யோசிச்சேன். இப்பதான் புரியுது ஏன் நம்மள மட்டும் வர சொல்லி இருக்கான்னு என்று யோசித்த கார்த்திக், அவங்க பேரு அனன்யா, அந்த குழந்தை பேரு மித்ரன் என்று மட்டும் பதில் சொன்னான். அவனின் பதிலில் கோபமான லைலா, இங்க நான் என்ன அவங்க பேர் என்ன நான் கேட்டேன், சித்தார்த் கூட இருந்தாங்களே அவங்க யாரு என்னன்னு கேட்டா ஏதோ பேர் மட்டும் சொல்ற என்று கடுப்புடன் கூறினாள். லைலாவின் முக பாவத்தில் அவள் எதற்காக தெரிந்து கொள்ள விரும்புகிறாள் என்று புரிந்து கொண்ட கார்த்திக், என்னை இவ்ளோ கேள்வி கேக்குறியே, அவனை தானே மீட் பண்ணன்னு சொன்ன இல்லையா, இந்த கேள்விய அவங்கிட்டயே கேட்க வேண்டியது தானே என்று சொல்ல, நான் கேட்காம இருப்பேனா, அவன் எங்க பதில் சொன்னா, அந்த பொண்ணுதான் ஏதோ நாங்க தூரத்து சொந்தம் அது இதுன்னு சொன்னா, சித்தார்த் நான் கேட்ட எதுக்குமே வாயே திறக்கலையே என்று கவலையுடன் கூறினாள் லைலா. தூரத்து சொந்தமா, எதுக்காக அனன்யா அப்படி ஒரு பதில் சொன்னாங்க, ஒருவேளை அவங்களுக்கு கல்யாணம் ஆனத லைலா கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சிட்டாங்களோ, இப்ப நாம எப்படி இந்த விஷயத்த சமாளிக்கிறது என்று தனக்குள் யோசிக்க ஆரம்பித்தான் கார்த்திக். மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.